தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஏ2இசட் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர், அதாவது வேலைவாய்ப்பு பற்றிய செய்தி தான். இப்போ நம்ம இந்தியாவில் இந்தியா போஸ்ட் அப்படிங்கிற அந்த அமைப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 44,228 போஸ்ட் வந்து வேக்கன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வேக்கண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா மூலமாக இந்த வேக்கண்ட் இருக்குது. இதில் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,000 சில்லறதுக்கு மேலே வந்து போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இது ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கோம், லென்த்தியாக கொடுக்கல. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா எந்த விதமான தேர்வோ நேரடி தேர்வோ எதுவுமே கிடையாது. உங்களோட மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் இந்த வேலை வந்து கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் யாருக்கும் எந்த விதமான சிபாரிசும் பணமாக கொடுக்க வேண்டியதில்லை. உங்களோட மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து உறுதி செய்யப்படும். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பண்ணி பண்ணிடுங்க. வாங்க, நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் indiapost.gov.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா போஸ்ட் இணையதளத்தோட அந்த வெப்பேஜ் வரும். அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து அதில் ஷோ ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா அதாவது 2 போஸ்ட் வந்து வேக்கண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதாவது 12/7/2024 அன்று வந்து இந்தியா போஸ்ட் மூலமாக அந்த போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2வது பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட முகவரி கொடுத்துருப்பாங்க. அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா 2வது பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்போ ரிஜிஸ்டர் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது 15/7/2024 8/5/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 6/8/2024 முதல் 8/8/2024 வரை நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி உங்களோட மிஸ்டேக் எது இருந்ததுன்னா நீங்கள் அதை திருத்திக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அது என்னென்ன போஸ்ட்லாம் வேக்கண்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக் சேவாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த தகுதிக்குரிய அந்த பதவிக்குரிய தகுதிகள் மற்றும் வேலைகளை பற்றி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாகவே கொஞ்சம் படித்து பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பதவிக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 12,000 முதல் 29,380 வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் டெக் சேவா இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா 10,000 24,470 வரைக்கும் அந்த மாத சம்பளம் கொடுக்குறதா அந்த இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 5 வருஷம் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்புறம் ஓபிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. அவங்க 60 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பெர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே டிசபிலிட்டி பெர்சன் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே டிசபிலிட்டி பெர்சன் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 15 வருஷம் ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை பார்த்து உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ சொல்லி நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 10th வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக வந்து அவங்க 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்ளை பண்ணக்கூடிய அந்த பகுதியோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பாஸ் ஆகிருக்கணும். அதுவும் அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இது முக்கியமான அந்த கல்வி தகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன் சில இதை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டர் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங், அவங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்ட் மற்றும் மணியார் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அதாவது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே எல்லாத்துக்கும் உள்ளதான், மேக்ஸிமம் எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அது பிறகு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து கட்ட வேண்டியிருக்கும் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே. அதாவது எஸ்சி எஸ்டி மற்றும் லேடிஸ் வந்து கிடையாது. மற்ற எல்லாருக்குமே 100 ரூபா கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியிருக்கும்.
எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த வெப்சைட்டோட முகவரி கொடுத்துருக்காங்க, indiapost.gov.in அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது அப்லோட் டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் ஃபோட்டோ, அதாவது 50 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது, அது மட்டும் ஜேபிஜி ஃபைலாக தான் இருக்கணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து 20 கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது, இதுவும் ஜேபிஜி சிக்னேச்சர் ஃபைல், அதாவது ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இதுதான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அந்த சர்க்கிள் வைஸ் எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த சர்க்கிள் வைஸ் லாங்குவேஜஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பகுதிக்கு வந்து என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துடுங்க. நீங்கள் மறுபடியும் ஹோம் பேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து சர்க்கிள் வைஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதாவது இந்தியாவில் உள்ள அந்த எத்தனை வகையான, அதாவது எந்த மாநிலங்களில் எவ்வளோ வேக்கன்சி அப்படி இருக்குங்கிற மாதிரி எல்லாமே அதில் காமிச்சிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் வந்து, அப்புறம் சர்க்கிள் நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர்னு கொடுத்துருப்பாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா அன்ரிசர்வ்டு போஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஓபிசி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் எஸ்சி எஸ்டி, அதாவது இந்தந்த கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் வந்து 656 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஓபிசியில் வந்து 200 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எஸ்டியில் வந்து 171 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் வந்து 1355 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து எவ்வளோ போஸ்ட் வேக்கன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3780 போஸ்ட் வந்து வேக்கன்சியாக இருக்க சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 871 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஓபிசியில் வந்து 621 கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும், அதாவது தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் அந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி மொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,228 போஸ்ட் வந்து இந்தியா முழுமைக்கு வந்து வேகன்சி இருக்குது அந்த லிஸ்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 3780 போஸ்ட் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டுங்க. செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதாவது செலக்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த டிவிஷனில் உங்களுக்கு எந்த மாவட்டமோ நீங்கள் அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த வியூ போஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்தெந்த போஸ்ட் வேகன்சி அப்படின்னு சொல்லி அதை காமிச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அகரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அது ஜிடிஎஸ், அதாவது அதில் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் வேக்கன்சி இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி, அந்த போஸ்ட் வந்து ஓபிசி கேட்டகரி உள்ளவங்க மட்டும்தான் அதில் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. அந்த போஸ்ட் அந்த ஊருக்கு நேராக போஸ்ட் எந்த இடத்துல அதாவது என்ன டிசிக்னேஷன் இருக்கோ அந்த டிசிக்னேஷன் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது எஸ்சினா எஸ்சி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்டினா எஸ்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதே இதில் பார்த்தீங்கன்னா யூஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரினா யாருனாலும் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் அந்த போஸ்ட் வந்து எந்த காஸ்ட்டுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரியாக பார்த்துக்கிடுங்க. பார்த்து அதை தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அப்ளை பண்ணுறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மார்க்கோட அடிப்படையில் வச்சு தான் எடுக்கிறாங்க. அதாவது நேரடி நியமனம் மட்டும்தான், எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது, மார்க்கோட அடிப்படை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊரில் வந்து ஒரு போஸ்ட் தான் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு 100 பேர் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் முதல் மதிப்பெண் யார் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த போஸ்ட் வந்து அலாட் ஆகும். அதாவது அவங்களுக்கு வந்து நேரடி நியமனம் கிடைக்கும், மற்ற யாருக்கும் வந்து கிடைக்காது. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு 95 அபவ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு வந்து கஷ்டம்தான். நீங்கள் எந்த வகையான காஸ்ட்டாக இருந்தாலும் சரி அந்த ஊரில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 95 அபவ் அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 90க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்தது அந்த போஸ்ட் வந்து கிடைக்கிறது வந்து வாய்ப்புகள் கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு வந்து ஒரு போஸ்ட் தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் 1, 2 அந்த மாதிரி 10 போஸ்ட் தான் இருக்குது. இப்போ ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்டிங் வந்து யார் வந்து அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அந்த ஊரில் உதாரணத்துக்கு 90 மதிப்பெண் இருக்கலாம், 85 மதிப்பெண் இருக்கலாம். ஆனால் எந்த மதிப்பெண் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதாவது மேக்ஸிமம் 90-95 அபவ் இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.